அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் இப்போ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி நம்ம இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் க்யூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா டே, மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. டு ராவன் அகாடமி நம்ம எக்கனாமிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டினியூஷன் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதன் பொருள் யாது? இது மறைமுக வரியின் தொகுப்பாகும், ஒரே மாதிரியான தனி வரியாகும், மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவதாகும், நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும். இது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 4. இது மறைமுக வரியின் தொகுப்பாகும், ஒரே மாதிரியான தனி வரியாகும், நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும். அடுத்தது பொறுத்துக்கு பார்க்கலாம். பட்டியல் 1 காட், IMF, IBRD, UNO. இது ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சரு. காட் சுதந்திர வர்த்தகம், IMF கொடுப்பவைகளை சமநிலைப்படுத்துதல், IBRD வளர்ச்சி நிதி, UNO நாடுகளிடையே அமைதியை பேணுதல். இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது? ஏ வேளாண்மை, பி தொழில், சி வாணிபம். ஆன்சர் ஏ வேளாண்மை. அடுத்தது பின்வருவற்றுள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் கூட்டுறவுத் துறையால் நடத்தப்படும் விவசாயிகள் களப்பள்ளி மூலம் ஒரு விவசாயி எத்தகைய அறிவினை பெற முடியும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா டி ஏ மற்றும் சி மண், உரம் மற்றும் பயிர் மேலாண்மை பற்றிய முறைகள் மற்றும் பயிற்சி, நிலவள பற்றாக்குறைகள் அறிகுறிகளை புரியும் அறிவு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மையம் மற்றும் மாநிலங்களிடையே பகிரக்கூடியதாகிவிட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ 2000 AD. 10வது 5 திட்ட காலம் ஏ 1992 1907, 2002 2007, சி 2007 to 12, டி 1997 2002. ஆன்சர் பார்த்திங்கன்னா பி 2002 2007 வரையும். அடுத்தது மத்திய புள்ளியியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர தொழில் அறிக்கை 2011-12 படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளில் முதல் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் எது? ஏ மகாராஷ்டிரா, பி மேற்கு வங்கம், சி கர்நாடகா, டி தமிழ்நாடு. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி தமிழ்நாடு. 2012-13 ஆண்டில் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு ஏ 10%, பி 15%, சி 11%, டி 9%. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சி 11%. சரி,
கீழே காணப்படும் பொருட்களில் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியிலிருந்து தவிர்க்கப்பட்ட 2 பொருட்கள் எவை? ஆன்சர் பெட்ரோலியம், பருத்தி, எஃகு, புகையிலை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 1 மற்றும் 4 பெட்ரோலியமும் புகையிலையும் தவிர்த்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.